அனைவருக்கும் இந்நேரம் வந்து நாங்கள் மறுபடியும் ஒரு வீடியோவினூடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் ஏற்கனவே வந்து பார்த்துருக்கிறோம் அந்த சென்டென்ஸ் வந்து அமைக்கிறதுக்கு வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இந்த ஃபார்முலாவின்படி இந்த சூத்திரத்தின்படி வந்து நாங்கள் சிம்பிளாக ஒரு சென்டென்ஸை அமைக்கலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதில் வந்து சப்ஜெக்ட் வந்து ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து வெர்ப்புக்கு பதிலாக வந்து நாங்கள் வி வெர்ப்பை பயன்படுத்தலாம். இந்த வார கிளாஸில் வந்து வெர்ப்புக்கு பதிலாக நாங்கள் வி வெர்ப்பை பயன்படுத்த போகிறோம். ரைட், அதுக்கு பிறகு வந்து அடுத்த கிளாஸில் வந்து வெர்ப் பயன்படுத்துவோம். வெர்ப் பயன்படுத்திக்க வெர்ப் எப்படி வெர்ப் என்ன அதுக்குரிய ஃபார்முலா அதுக்குரிய விஷயங்களை தான் நான் தங்கப்படுத்துவேன். அது பிறகு நாங்கள் அந்த கிளாஸுக்கு போவோம். ஆனால் நாங்கள் வார கிளாஸில் வந்து வி வெர்ப் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாங்கள் வி வெர்ப் படிச்சிருக்கோம். வி வெர்ப்னு சொன்னால் என்னன்றதை சொல்லி வந்து நான் அடுத்த கிளாஸில் வந்து விளங்கப்படுத்தி அதுக்குரிய வீடியோக்களை தருவேன். அடுத்த வந்து ரெண்டே பார்க்க போகிற விஷயம் வந்து ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் நான் வந்து என்னது ரைட், ஆப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸின் இறுதியாக வரக்கூடிய ஒரு விஷயம், அதாவது வந்து பயனிலைன்னு சொல்லுவோம். ரைட், அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். முதலாவது விஷயம் வந்து we can use noun for object. we can use noun for object. ரைட், அப்படின்னு சொன்னால் வந்து இந்த நவுன் ஏற்கனவே வந்து நாங்கள் நவுன் படிச்சிருக்கிறோம். ரைட், அது நவுனில் வந்து ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், அதுக்கு அப்புறம் காமன் நவுன், அதில் ப்ராப்பர் நவுனில் வந்து நேம் ஆஃப் அனிமல்ஸ், நேம் ஆஃப் பேர்ட்ஸ், நேம் ஆஃப் பர்சன், நேம் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்சம் படிச்சிருக்காங்க. அந்த படித்ததுல இருந்து நாங்கள் இதில் வந்து ஃபர்ஸ்டாக இதுக்கு வந்து பயன்படுத்தலாம், இது ஆப்ஜெக்டாக பயன்படுத்தலாம். அந்த விஷயத்தை வந்து நாங்கள் இங்கே பார்ப்போம். ரைட், அடுத்த விஷயம் வந்து here is some object pronoun. ரைட், ப்ரொனவுன் சொல்லி தனியாக படிச்சிருக்கலாம், பிரதி பெயர் சொற்கள். ரைட், அப்போ இப்போ வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், அதாவது ஆப்ஜெக்டாக வரக்கூடிய ப்ரொனவுன்கள், ஆப்ஜெக்டாக வரக்கூடிய பிரதி பெயர் சொற்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், அதுக்கு வந்து முதலாவது வந்து மீ. மீ என்றது வந்து ஐக்கு பதிலாக பயன்படுத்துவோம். ஐக்கு பதிலாக என்று சொல்லிடாது, ஐயோட சேர்த்து ஐக்கு வரும். ரைட், ஐக்கு பிறகு ஹிம். ஹிம்னு சொன்னால் வந்து ஹீக்கு வரும். ஹேர்ன்னு சொன்னால் வந்து ஹேர்ன்னு சொன்னால் வந்து ஷீக்கு வரும். அடுத்தது இட்டுன்னு சொன்னால் வந்து இட்டுக்கு தான் சேம், இது ரெண்டும் சேம். ஜூன்னு சொன்னால் வந்து ஜூக்கு தான், ரெண்டுமே சேம். ரைட், அசுன்றது வந்து பிக்கு வரும். அடுத்தது வந்து தெம்ன்றது வந்து தேய்க்கு வரும். ரைட், இவ்வளோத்தையும் பார்க்கலாம். இதுக்கு தனித்தனியாக நாங்கள் மீனிங் பார்க்கலன்ற சொன்னால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன சொன்னால் வந்து இங்கே தான் பாரத பொறுத்து தான், சென்டென்ஸுங்க இறுதியில் பாரத பொறுத்து தான் இது வந்து மாறுபடும். இந்த உதாரணத்துக்கு வந்து சென்டென்ஸில் வந்து வித் மீ என்று இருக்கு, அப்போ வந்து என்னுடன் என்ற மாதிரி வரும் தமிழர்த்தம். ரைட், அடுத்தது வந்து இதில் வந்து கேஸ் வந்து பைன்னு சொன்னால் வந்து என்னால் அப்படின்ற இடத்துல வரும். நாங்கள் வந்து இதுக்குரிய தமிழர்களை வந்து சென்டென்ஸின் இறுதியிலேயே வந்து கொண்டு வரோம். ரைட், ரைட், ஓகே. ரைட், பார்ப்போம் சென்டென்ஸை பார்ப்போம். விளக்கப்படுறது மீ பார்ப்போம். மை ஃப்ரெண்ட் இஸ் கம்மிங் வித் மீ. ரைட், மை ஃப்ரெண்ட் இஸ் கம்மிங் வித் மீ என்ற வந்து என்னுடைய நண்பன் என்னுடன் வருகின்றான். ரைட், இந்த மீ என்றது வந்து இதில் ஆப்ஜெக்டாக தொழில்படுது, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ரைட், மை ஃப்ரெண்ட் இஸ் கம்மிங் வித் மீ. ரைட், என்னுடைய நண்பன் என்னுடன் வருகின்றான். என்னுடைய நண்பன் என்னோட வந்து கொண்டிருக்காங்க, அது இப்போ நடந்து கொண்டிருக்க விஷயம். அடுத்த விஷயம் வந்து ஹிம். த boy is going with him. The boy is going with him அப்படின்றது வந்து என்னது, இந்த ஹிம்ன்றது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இது நாங்கள் வந்து ஒரு போய்க்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹி என்பதற்கு பயன்படுத்துகிறோம். ரைட், ஓகே. அப்போ த போய் அந்த பையன் அவனுடன் போய்கொண்டிருக்கின்றான். அந்த பையன் அவனுடன் போய்கொண்டிருக்கின்றான். இங்கிலீஷில் இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்க வந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்க நாங்கள் நேராக டிரான்ஸ்லேட் பண்ண இயலாது. ரைட், உதாரணத்துக்கு வந்து பார்க்கணும்னா த பாய் அந்த பையன் இருக்கிறான், போய் வித் அவனுடன் உடன் அவன் அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். அது நாங்கள் இங்கிலீஷுக்கு மாற்றிக்க வந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு மாற்றிக்க வந்து எங்களோட தமிழுக்கு இயல்பான ஏற்ற மாதிரி வந்து நாங்கள் மாற்றிருக்கணும். ரைட், மாற்றுறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை, ஈஸியான விஷயம் தான். முதலாவது வந்து இந்த சென்டென்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ரைட், த பாய் என்று சொன்னால் அந்த பையன் இருக்கும். இஸ்ன்றது வந்து பிரபாப் இஸ்ன்றதை போயின்னு சொன்னால் வந்து போகிறது, நிச்சயம் சொன்னால் உடன், ஹிம் அவன். ரைட், இப்படின்றதை பார்த்துக்கலாம். ரைட், இந்த இஸ்ன்றது வந்து என்ன காலத்தை காட்டுது, எங்களுக்கு வந்து நிகழ்காலம் இப்போ நடந்து கொண்டிருக்குது என்றதை காட்டுது. ரைட், ஆகவே வந்து நாங்கள் இது வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கிற விஷயம் வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை வந்து எப்படி நாங்கள் சொல்லுவோம் தமிழில் என்ற யோசிச்சு போட்டு டக்குன்னு வந்து இதில் இருக்கிறத வந்து பார்ப்போம். ரைட், அந்த பையன் அவனுடன் அந்த பையன் அவனுடன் போய்கொண்டு இருக்கிறான். ரைட், நாங்கள் தமிழில் இருக்கிற மாதிரி நாங்கள் மாற்ற போகிறோம். ஹேர்ன்னு சொன்னால் வந்து நாங்கள்
அவள்ன்றதுக்கு பயன்படுத்தப்படும். அவளுடன் அப்படின்றது அவளுக்கு அப்படின்ற அர்த்தத்தில் வருவார். பார்க்கணும். ப்ளீஸ் கால் ஹர்ன்னு சொன்னால் வந்து அவளுக்கு கால் பண்ணுங்கோ, அவளை அழையுங்கோ, அவளை கூப்பிடுங்கோ, அந்த மாதிரி வந்து இந்த ப்ளீஸ் கால் ஹர்ன்றது வந்து நாங்கள் என்ன ஜஸ்ட் ஃபோன் பண்ணுறதை கூட சொல்லலாம். இல்லைன்னா வந்து நாங்கள் டிரெக்டாக ஒரு ஆளை கூப்பிட போகிறோம், வாங்கோ இங்கே ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிட போகிறோம்னு சொன்னால் கூட இந்த ப்ளீஸ் கால் ஹர்ன்றதை பயன்படுத்தலாம். ஒரு ஆள் வந்து அதோட கேர்ளை கூப்பிட பயன்படுத்துகிறோம். வந்து இட்னா வந்து இது தான் பயன்படுத்தும். இது வந்து இதனுடைய அப்படின்றது இல்லை இதை என்ற அப்படியான இடத்துல வரும். சென்டென்ஸில் எங்கே வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் அதை மாற்றி எடுக்கலாம். ரைட். கேன் ஐ டேக் இட், அதாவது வந்து நான் இதை எடுக்கட்டுமா. அடுத்த சென்டென்ஸ் வந்து யூ. யூன்றது வந்து யூக்கு தான், இங்கே மாற்றம் இல்லை, இதிலையும் மாற்றம் இல்லை, யூலையும் மாற்றம் இல்லை. அடுத்த ஹூ ஆர் யூ, நீங்கள் யாரு. ஹூன்னு சொன்னால் நீ யாரு, யூன்னு சொன்னால் வந்து நீங்கள் யார். அஸ் அஸ்ன்றது வந்து வீங்க. ரைட். வீங்க ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இங்கே பார்ப்போம். யுவர் சிஸ்டர் இஸ் வித் அஸ். யுவர் சிஸ்டர் இஸ் வித் அஸ். யுவர் சிஸ்டர் இஸ் வித் அஸ் சொன்னால் வந்து என்னது, உங்களுடைய சகோதரி எங்களுடன் இருக்கின்றார், உங்களுடைய சகோதரி எங்களுடன் இருக்கின்றார் அப்படின்னு சொல்றது. ரைட். டெம்ன்ற வந்து தேயிங்க ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ரைட். இங்கே பார்ப்போம். ஸ்டாப் தெம் அப்படின்னு சொன்னால் வந்து அவர்களை நிறுத்துங்கோ. ரைட். அவையில் ஏதோ ஒரு வேலை செஞ்சு கொண்டிருக்கலாம், இல்லைன்னா வந்து போய் கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் வந்து அவையில் நிறுத்துங்கோன்னு சொல்கிறோம். ரைட். அப்படியானது வந்து ஸ்டாப் தெம்ன்றதை பயன்படுத்துவோம். ரைட். ஓகே. இப்போ வந்து நாங்கள் பார்த்தாங்க சம் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், அதாவது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்குரிய விஷயங்கள் வந்து நாங்கள் பார்த்தாங்க. இதில் வந்து மீன்றது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஹிம்ன்றது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஜெட்டுன்றது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், இட்ன்றது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், யூன்றது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், அஸ்ன்றது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், டெம்ன்றது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ரைட். அடுத்த விஷயம் வந்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம், இந்த நவுனை வந்து ஆப்ஜெக்டாக பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கோம். ரைட். இந்த நவுன் வந்து எப்படி ஆப்ஜெக்டாக பயன்படுத்தப்படுறதுன்றது ஒரு சின்ன ஒரு விளக்கத்தோடு நாங்கள் பார்ப்போம். ரைட். இந்த நவுன் ஆப்ஜெக்டாக பயன்படுத்தப்படுறது பார்ப்போம். ரைட். Give the candy to the baby. Give the candy to the baby. ரைட். கேண்டின்னு சொன்னால் நீங்கள் இனிப்பு. ரைட். டொபி அப்படின்றது. ரைட். பேபின்றது வந்து ஒரு நவுன், குழந்தைன்றது ஒரு பெயர் சொல் நவுன். ரைட். இந்த நவுன் வந்து நாங்கள் பொதுவாக வந்து யூஸ் பண்ணுறது வந்து சப்ஜெக்டை தான் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே ஆப்ஜெக்டாக பயன்படுத்தலாம். இந்த ஆப்ஜெக்டுக்கு வந்து நாங்கள் நவுனை வந்து ஆப்ஜெக்டாயும் பயன்படுத்தலாம், சப்ஜெக்டாயும் பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. ரைட். அப்போ இந்த பேபின்றது வந்து ஒரு நவுனை வந்து இங்கே நாங்கள் ஆப்ஜெக்டாக பயன்படுத்துகிறோம். இங்கே பேபின்றது வந்து ஒரு நவுன், அது வந்து ஆப்ஜெக்டாக சொல்லப்படுது. ரைட். இங்கே பார்ப்போம். திஸ் இஸ் மை நியூ கார். இங்கே கார்ன்றது வந்து ஒரு நவுன், ஒரு பெயர் சொல். ரைட். இந்த நவுன்ன்றது வந்து இங்கே வந்து ஆப்ஜெக்டாக தொழில்படுகிறது. ரைட். பார்ப்போமே. ரைட். திஸ் இஸ் மை நியூ கார்னு சொன்னால் வந்து இது என்னுடைய புதிய காராக இருக்கிறது. ரைட். ஓகே. அடுத்து வந்து இங்கே பானுன்றவா வந்து ஒரு ஆளுஞ்ச பெயர் சொல். ஆகவே வந்து இது இங்கே என்ன தொழில்படுகிறது, ஆப்ஜெக்டாக தொழில்படுகிறது. இங்கே பானுன்றது வந்து ஆப்ஜெக்டாக தொழில்படுது. அந்த அர்த்தத்தை பார்க்கும்போது கெட் எ லெட்டர் ஃப்ரம் பான், கெட் லெட்டர் ஃப்ரம் பான் அப்படின்னு சொன்னால் வந்து என்னது, ஒரு கடிதம் வந்து பானுகிட்ட இருந்து வாங்குங்கோ அப்படின்னு சொல்கிற இந்த வரும். லைக் அது ஏதோ ஒரு விஷயத்துக்கு அப்படி பானுகிட்ட இருந்து கடிதம் வாங்குங்கோ அப்படின்றது சொல்கிறது. பானுன்றது வந்து இங்கே நவுன் வந்து ஆப்ஜெக்டாக தொழில்படுகிறது. ரைட். மற்றது வந்து இங்கே டியான்றது வந்து ஒரு பேர் சொல், ஒரு நவுன், அது வந்து இங்கே ஆப்ஜெக்டாக தொழில்படுத்து பார்ப்போம். சி திஸ் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் டியா. சி திஸ் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் டியா. ரைட். அப்படின்னு வந்து என்னது, சி பாருங்கோ, இது என்னுடைய சிறந்த நண்பி, இல்லை சொன்னால் இந்த நெருக்கமான நண்பி டியா அப்படின்னு சொல்கிறா அந்த இதில் வரும். அடுத்தது வந்து பார்ப்போம். இங்கே நிகன்ன்றது வந்து என்னது, ஒரு நவுன்ன்றது வந்து ஆப்ஜெக்டாக தொழில்படுகிறது. ரைட். பார்ப்போம். மை இங்கிலீஷ் லெக்சரர் இஸ் நிகன். மை இங்கிலீஷ் லெக்சரர் இஸ் நிகன். ரைட். அப்படின்றது வந்து என்னுடைய ஆங்கில பாட விரிவுரையாளர் நிகனாக இருக்கிறார். ரைட். அல்லது நிகன் என்னுடைய ஆங்கில பாட விரிவுரையாளர் நிகன். இல்லை சொன்னாங்க நிகன் என்னுடைய ஆங்கில பாட விரிவுரையாளர் அப்படின்றதுலேயே நாங்கள் தான் வந்து மாற்றி கொடுக்கணும், பிள்ளை இல்லை. ரைட். The car is red. The car is red. Right. இங்கே வந்து இந்த கார்ன்றது வந்து சப்ஜெக்டாக வருது. the car is red வந்து அந்த கார் வந்து
சிவப்பு நிறமாக இருக்கிறது. ரைட், இங்கே பார்ப்போம். இந்த பேபி பேபி என்றதை பார்ப்போம். பேபி என்றதை வந்து நான் இதே சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்ட் ஆக்கி எழுத போகிறோம். இதில் ஒப்ஜெக்டாக இருக்கிற இந்த வந்து சப்ஜெக்ட் ஆக்கி எழுத போகிறோம். பேபி eats baby eats candy. இந்த மாதிரியாக மாற்றலாம். இதை வந்து நாங்கள் பிறகு போக போக பார்ப்போம். இப்போ நார்மலாக வந்து இது ஒப்ஜெக்டாக இல்லை சப்ஜெக்டாக இன்வெர்ட் பண்ணுறதுக்குரிய உதாரணமாக வந்து இதை விளக்கப்படுத்தினான். ரைட், இனி மிகுதியான காரியங்கள் வந்து நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். ரைட், இதை விட மற்ற வீடியோக்கள் நீங்கள் பார்க்க விரும்பினா வந்து இதை முற்பட்ட வீடியோக்கள் பார்க்க விரும்பினா வந்து நான் கொமெண்டில் வந்து தரேன். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நிறைய லிங்குகள் அது போன்ற வீடியோ லிங்குகள் நீங்கள் தாராளமாக போய் பார்த்துக்கொள்ளலாம். ரைட், மறக்காமல் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியும் விடுங்க. நன்றி, தேங்க்யூ.